பரிசுத்த வேதாகமம் 1 நாளாகமம் 21:1 இப்படியாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவிவிட்டது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவன் விரும்பாத காரியங்களில் ஒன்று பெருமை. சாத்தான் தேவ ஜனங்களின் உள்ளத்தில் எப்படியாவது பெருமையை புகுத்தி தேவ கோபாக்கினைக்குள்ளாக்கலாமா என வகை தேடுகிறான். தாவீது உள்ளத்தில் அந்த பெருமை துளிர்த்தது. தன் தேசத்தில் பட்டயம் உருவத்தக்க யுத்த சேவகர்கள் எத்தனை பேர் என்று எண்ணும்படி படை தளபதிகளை அனுப்பினான். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை தாவீது எண்ணி கர்த்தருடைய சாபத்தை வரவழைத்து கொள்ளக்கூடாதே என்று படைத்தலைவன் தடுத்து பார்த்தார். கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர்களை வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லோரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? இஸ்ரவேலிலே குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்று தடுத்து பார்த்தார் என்று 1 நாளாகமம் 21:3 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனங்களை எண்ணி முடித்ததும் தாவீதின் உள்ளம் வாதித்தது. கர்த்தர் பெரிய கொள்ளை நோயை வரப்பண்ணினார். ஜனங்களில் 70,000 பேர் மரித்தார்கள். ஒருபோதும் பெருமைப்படாதே. சிலர் தங்கள் ஊழியத்தில் ஒப்பு கொடுத்தவர்கள் எத்தனை பேர் என்று எண்ணி அதை பெருமையுடன் பிரஸ்தாபப்படுத்தி விழுந்து போகிறார்கள். சிலர் தங்கள் பிள்ளைகள் எங்கு வேலை செய்கிறார்கள், பெரிய வேலைகளில் இருக்கிறார்கள், எவ்வளவு சம்பாதிக்கிறார்கள் என்று பெருமையாய் பேசி பிள்ளைகளுக்கு சாபத்தை வருவிப்பார்கள். வேண்டாம், உன் ஆசீர்வாதமெல்லாம் கர்த்தருடைய கிருபை. உன்னை தாழ்த்தி சிலுவைக்குள் மறைத்துக்கொள். நீதிமொழிகள் 29:23 இப்படியாக குறிப்பிடுகிறது. மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மையுள்ளவனோ கனமடைவான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள். தினமும் ஜெபியுங்கள், வேதம் வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது ஜெபிப்போம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய கிருபையை இந்த நாளில் வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுவதும் உம்முடைய கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய தயவு எங்களை தாங்கட்டும். ஆவியானவரே, உம்மை உயர்த்துகிறோம். பிதாவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இன்றைய நாளில் நாங்கள் செய்ய போகிற எல்லா காரியத்திலும் உம்முடைய தயவு இருப்பதாக. எங்கள் இருதயத்தில் ஒரு சமாதானம் ஆளுகை செய்யட்டும். யோவான் 14:27 சொல்லியிருக்கிற பிரகாரமாக, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆம் ஆண்டவரே, இந்த வசனம் கூறுகிற பிரகாரமாகவே எங்கள் வாழ்க்கையில் சமாதானம் கிரியை செய்யட்டும். எல்லா பயங்களையும் எடுத்து போடுவீராக. கலக்கங்களை மாற்றுவீராக. தெளிவாய் எல்லா காரியத்திலும் முடிவெடுக்க கிருபை செய்வீராக. எஸ்தருக்கு ராஜாவின் கண்களில் தயை கிடைத்தது போல மனிதர்கள் கண்களில் தயை கிடைக்கட்டும். எல்லா சத்துருவின் கிரியைகளை லூக்கா 10:19 வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறோம். எங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகட்டும். சங்கீதம் 91 வைத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் போகும்போதும் வரும்பொழுதும் பாதுகாத்து கொள்வீராக. எங்கள் கால்கள் இடராதபடிக்கு உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவீராக. வாதை எங்கள் கூடாரத்தை அணுகாமல் பாதுகாத்து கொள்வீராக. இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாம் வாய்க்கட்டும். ஆசீர்வதிப்பீராக. நீர் மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.